குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவபாகியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 426. ஆதி இல்லை அந்தமில்லை யான நாலு வேதமில்லை, சோதி இல்லை சொல்லும் இல்லை சொல்லிறந்த தூவெளி, நீதி இல்லை நேசமில்லை நிச்சயப்படாததும், ஆதி கண்டு கொண்ட பின் அஞ்செழுத்தும் இல்லையே. இதுதாங்க அந்த பாடல். ஆதி அப்படின்னா தொடக்கம், அந்தம் அப்படின்னா முடிவு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, யாவர்க்கும் முதன்மையான இறைவனும் அவனுக்கு ஓர் முடிவும் இல்லை, 4 வேதங்களும் இல்லை, சோதி இல்லை, நாதமாகிய சொற்களும் இல்லை, தூய வெளி, நியதி, பக்தி, உறுதியான முயற்சி இவை எவையும் இல்லை, முழுமுதற் கடவுள் உணர்வு பூர்வமாக அறிந்த பின் மேற் சொன்னவற்றுடன் திருவைந்தெழுத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 427. அம்மையப்பன் ஆன நீ அமர்ந்த போது அருகிலீர், அம்மையப்பன் ஆன நீர் ஆதியான பாசமே, அம்மையப்பன் நின்னையன்றி யாருமில்லை ஆன பின், அம்மையப்பன் நின்னையன்றி யாருமில்லை இல்லையே. இதுதாங்க அந்த பாடல். அம்மையப்பன் அப்படின்னா தாயும் தந்தையுமாகிய இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அம்மை அப்பனின் அப்புவான நீரில் நீங்கள் அமர்ந்திருந்த போது அறியாமல் இருந்தீர்கள், அம்மையப்பனாக நீரே ஆதியான பாசமாகவும் மனமாகவும் ஆனதை அறிந்து கொள்வீர்களாக. அனைத்தையுமே அந்த இறைவனிடமே ஒப்படைத்து சரணடைந்து தாய் தந்தை நின்னையன்றி வேறு யாரும் இல்லை என்று அவன் திருவடிகளையே தியானித்து இருப்பீர்களாக. அம்மை அப்பனாக அவனே இருந்து ஆண்டு கொண்டு அருள்வான், பின் அவனையன்றி வேறு யாரும் இல்லை என்று ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 428. 100 கோடி மந்திரம் 100 கோடி ஆகமம் 100 கோடி நாளிருந்து ஓடினாலும் என் பயன், ஆறும் ஆறும் ஆறுமாய் அகத்தில் ஓர் எழுத்ததாய், சீரை ஓத வல்லீரில் சிவபதங்கள் சேரலாம். இதுதாங்க அந்த பாடல். ஓடினாலும் அப்படின்னா ஓதினாலும், என் பயன் அப்படின்னா என்ன பயன், சீர் அப்படின்னா சிறப்பு, இறைவன் சிவபதம் அப்படின்னா சிவபெருமானின் திருவடிகள் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 100 கோடி மந்திரங்களையும் 100 கோடி ஆகமங்களையும் நாள்தோறும் ஓதினாலும் அதனால் என்ன பயன் உண்டானது? ஒரு பயனும் இல்லையே. 6 ஆதாரங்களாகவும் 36 தத்துவங்களாகவும் அன்பர்களின் உள்ளத்தில் ஓர் எழுத்து வடிவமாகவும் வீற்றிருக்கும் சிறப்பு மிகுந்த இறைவனை உள்ளபடியே தியானிக்க வல்லமை உடையவர்களாக நீங்கள் இருந்தால் சிவகதி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 429. முந்தவோர் எழுத்துலே முளைத்தெழுந்த செஞ்சுடர், அந்தவோர் எழுத்துலே பிறந்து காயம் ஆனதும், அந்தவோர் எழுத்துலே ஏகமாகி நின்றதும், அந்தவோர் எழுத்தையும் அறிந்து உணர்ந்து கொள்ளுமே. இதுதாங்க அந்த பாடல். ஓர் எழுத்து அப்படின்னா ஓம் என்பது, ஏகமாகி அப்படின்னா ஒன்றாகி, காயம் அப்படின்னா உடல். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, முதலில் ஆ உ என்ற 3 எழுத்துக்கள் தனித்தனியாக ஓதப்பட்டன. பிறகு அவை மூன்றும் ஒன்று சேர்ந்து ஓம் என்ற பிரணவ எழுத்தாக மாறின. இந்த ஓர் எழுத்தே எங்கும் பரவியுள்ளது, இதை நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்வீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 430. கூட்டமிட்டு நீங்களும் கூடி வேதம் ஓதுரீர், ஏட்டகத்துள் ஈசனும் இருப்பதென் எழுத்துலே, நாட்டமிட்டு நாடிடும் 4 தன்னுளே, ஆட்டகத்துள் ஆடியும் அம்மையானை உண்மையே. இதுதாங்க அந்த பாடல். கூட்டமிட்டு அப்படின்னா ஒன்று கூடி, ஏட்டகம் அப்படின்னா வேதம், ஈசன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பலரும் ஒன்று கூடி வேதம் ஓதுகிறீர்கள், நீங்கள் ஓதும் ஏட்டில் இறைவன் இல்லை, அதில் உள்ள எழுத்தில்தான் அவன் இருக்கிறான். எனவே அந்த எழுத்துக்களை உச்சரித்து அதில் நாடி பாருங்கள். 12 இதழ் தாமரை உள்ள மார்பின் நடுப்பகுதியில் திருச்சிற்றம்பலத்தில் ஆடும் தாயும் தந்தையுமான இறைவன் மீது ஆணையிட்டு இதை நான் கூறுகின்றேன், இது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 431வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.